அதன் விளைவாய் புதிய வகை எண்கள் உருவாயின. குறை எண்கள், பின்ன எண்கள், விகிதமுறா எண்கள் மற்றும் கலப்பெண்கள் என எண்களின் குடும்பம் பெரிதானது. எண்கள் சார்ந்த அறிவாகிய கணித அறிவிலும் சிந்தனையிலும் பண்டை தமிழர் சிறந்து விளங்கின என்பதற்கு பல்வேறு இலக்கிய சான்றுகள் உள்ளன. எழுத்தறிவுக்கும் இலக்கியத்துக்கும் கொடுத்த அதே முக்கியத்துவத்தை எண்ணறிவுக்கும் கணிதத்துக்கும் பண்டை தமிழர் கொடுத்திருந்தனர் என்பதற்கு எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்ற குறள் ஓர் சிறந்த சான்று. பழந்தமிழ் இலக்கியமான செய்யுள் வகைகளுக்கு இலக்கண வகுப்பதில் கூட எண்களை பயன்படுத்தி இருப்பதிலிருந்தே தமிழரின் எண்கள் சார்ந்த அறிவும் பயன்பாடும் எத்தனை பழமையானது என்பதை புரிந்து கொள்ள முடியும். எண்கள் சார்ந்த நுண்ணறிவு நாம் ஆங்கிலத்தில் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு இந்த பின்ன எண்களுக்கு 1/2, 1/4, அரை, கால், ஹாஃப், குவார்டர், அதற்கு மேல் சிறிய பின்ன எண்களுக்கு பெயரே இல்லை. ஆனால் தமிழில் பார்த்தால் மிக சிறிய பின்ன எண்களுக்கு கூட பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் தமிழில் பெயர் வைத்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். உதாரணமாக 1-2 மட்டும் சொல்கிறேன். 1/8 என்பதை அரைக்கால், 1/8 என்பது அரைக்கால், 1/80 1/80 என்பது காணி என்றும், 1/320 முந்திரி என்றும், 1/320 × 320 முந்திரிக்கு கீழ் முந்திரி என்றும், இப்படி மிக நுட்பமாக எண்களுக்கு பெயரிட்டு அன்றைக்கு அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக நானோ எண்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கின்ற சூழலில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இந்த நானோ எண்களுக்கு பெயர்கள் வைத்தே அவர்கள் தங்கள் வாழ்வோடு பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் நவீன கணிதமும் தமிழும். கணிதம் பல்வேறு நிலைகளை கடந்து சீர்கணிதமாகி, அதாவது கிளாசிக்கல் மேத்தமேட்டிக்ஸ், தொடர்ந்து வளர்ச்சி பெற்று நவீன கணிதமாக பரிணமித்திருக்கிறது. இப்போது நவீனத்துவ நிலையை தாண்டி பின் நவீனத்துவ தளங்களிலும் அதன் செயல்பாடு தொடர்கிறது. அதன் கிளைகள் விரிவடைந்து அண்டம் முழுவதிலும் பரவியுள்ளன. பல்வேறு துறைகளில் பெரும் ஆதிக்கம் செலுத்தும் கருவியாக மாறியுள்ளது கணிதம். நவீன கணிதத்திலும் தமிழரின் பங்களிப்பு மகத்தானது. தமிழர் என்ற பதம் தமிழ் மண்ணை சார்ந்தோர் என்ற பொருளில் இங்கு பயன்படுத்தப்படுகிறது. உலக அளவில் தலை சிறந்த நவீன கணித மேதைகளுள் ஒருவராக சீனிவாச ராமானுஜன் மதிக்கப்படுகிறார். எண் கணிதத்தின் முடிசூடா மன்னர் அவர். திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த SS பிள்ளை இன்னொரு தலை சிறந்த நவீன கணித மேதை. உலக அளவில் தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கணித ஆய்வு நிறுவனங்கள் பலவற்றிலும் பணியாற்றி கணிதத்தில் பல அரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி சாதனை புரிந்திருக்கும் தமிழர்கள் பலர். உலக அளவில் கணிதம் சார்ந்த ஆய்வுகளுக்கான பெருமைக்குரிய பல பரிசுகளையும் தமிழர்கள் பெற்றிருக்கிறார்கள். கணித திறமையால் கணினி துறையில் தமிழர்கள் பலர் சிறந்து விளங்குகிறார்கள். அதே வேளையில் நவீன கணிதத்தை தமிழில் கற்பதற்கும் நவீன கணித ஆய்வுகளை தமிழில் மேற்கொள்வதற்குமான சூழல் இன்று இல்லாமல் போய்விட்டது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் கரண்ட் சயின்ஸ் என்கிற ஆங்கில ஒரு அறிவியல் ஜேர்னல் ஆய்வுகளில் இந்திய கணித மேதைகள் என்கிற ஒரு விரிவான ஒரு கட்டுரை வெளிவந்திருந்தது. அதாவது உலக அளவில் புகழ்பெற்ற இந்திய கணித மேதைகள், அதில் கிட்டத்தட்ட 80 விழுக்காடு கணித மேதைகளும் தமிழகத்தை சார்ந்தவர்கள் அல்லது தமிழகத்தில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆக தமிழர்களுக்கும் இந்த கணிதத்துக்குமான இந்த தொடர்பு மிகவும் நெருக்கமான ஒன்றாக இருந்திருக்கிறது. உயர்கல்வியை தாய்மொழியில் கற்பதும் ஆய்வுகளை தாய்மொழியில் மேற்கொள்வதும் அதிக விளைச்சலை தரும். பல நாடுகளில் உயர்கணிதம் தாய்மொழியில் கற்பிக்கப்படுவதுடன் உயர்கணித ஆய்வுகள் தாய்மொழியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ரஷ்யன், ஜெர்மன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளில், அதாவது ரஷ்யன், ஜெர்மன், பிரெஞ்சு முதலிய மொழிகளில் அத்தகைய சூழல் உள்ளது. ஆங்கில புலமை சிறிதும் இல்லாமலேயே உலக அளவில் சிறந்த கணித மேதைகளாக மிளிர்ந்துள்ள பலர் உள்ளனர். வேற்று மொழியில் சிந்திப்பதை விட தாய்மொழியில் சிந்திப்பதே எளிதானதும் அதிக பலன் தருவதும் ஆகும். ஆங்கிலேயர்களை விடவும் அமெரிக்கர்களை விடவும் ரஷ்யர்களும் ஜப்பானியர்களும் கணிதத்தில் அதிக சாதனை புரிந்துள்ளனர் என்பது நினைவுகூரத்தக்கது. ரஷ்யன், ஜெர்மன், பிரெஞ்சு முதலிய மொழிகளில் உள்ள கணிதம் சார்ந்த சூழலை இங்கு குறிப்பிடுவது தமிழ் மொழியின் சூழலை அவ்வாறு மாற்றுவதற்கு உதவும். கணித உயர்கல்வியை கற்பிப்பதற்கும் கணித ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் வசதியாக ரஷ்யன், பிரெஞ்சு, ஜெர்மன் முதலிய மொழிகளில் நிலவும் சாதகமான விடயங்கள். ஒன்று, உயர்கணிதத்தை கற்பதற்கும் கற்பிப்பதற்கும் வசதியாக உயர்கணித பாடப்புத்தகங்கள் அம்மொழிகளில் உள்ளன. உயர்கணித ஆய்வு முடிவுகளையும் ஆய்வு கட்டுரைகளையும் வெளியிடுவதற்கு வசதியாக கணித ஆய்வேடுகள் அம்மொழிகளில் வெளிவருகின்றன.
பல புதிய கணித ஆய்வு நூல்களும் அம்மொழிகளில் வெளியிடப்படுகின்றன. இம்மொழிகளில் நிகழும் ஆய்வுகள் உலக அளவில் அங்கீகாரம் பெறுவதற்கு வசதியாக இம்மொழிகளில் வெளிவரும் ஆய்வு கட்டுரைகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுகின்றன. அதுபோல் கணித உலகில் உலக அளவில் நிகழும் மாற்றங்களை அறிந்து கொள்வதற்காக அவற்றில் முக்கியமானவை இம்மொழிகளில் உடனுக்குடனே மொழிபெயர்க்கப்பட்டு வருகின்றன. இத்தகைய சூழலை தமிழிலும் உருவாக்கினால் உயர்கணிதத்தை தமிழில் கற்பதும் உயர்கணித ஆய்வுகளை தமிழில் மேற்கொள்வதும் சாத்தியமாகும். இத்தகைய சூழல் தமிழில் கனிய வேண்டுமானால் செய்யப்பட வேண்டிய பணிகள் நிறைய. அவற்றுள் சில கீழே கோடிட்டு காட்டப்படுகின்றன. 1. உயர்கணிதம் தொடர்பான பல புதிய கலை சொற்கள் உருவாக்குதல் மற்றும் தமிழ்படுத்தல். ஆங்கிலத்தில் இன்று வழக்கில் இருக்கும் பல கணித குறியீடுகளும் கலை சொற்களும் கிரேக்க மொழிக்குரியவை. கணிதம் என்ற சொல்லே அது இங்கிலீஷ் கிடையாது, அது கிரேக்க சொல், மேத்தமெட்டிக்கா என்ற கிரேக்க சொல்லினுடைய ஒரு தழுவல் தான். அதுபோல் கணிதத்தில் பயன்படுகின்ற ஜியோமெட்ரி, ட்ரிகோனோமெட்ரி, அல்ஜிப்ரா, டோபாலஜி, லாகரிதம், கொசைன், சைன் உள்ளிட்ட பல கணித சொற்களும் வேற்று மொழிகளிலிருந்து தழுவப்பட்டவையே. எனவே நவீன கணிதத்துக்கு தேவையான கணித கலை சொற்களை இயன்ற மட்டும் புதிதாக உருவாக்கிவிட்டு ஏனையவற்றை புற மொழிகளிலிருந்து தழுவலாம். குறியீடுகளை பயன்படுத்தும் போது மட்டும் குழப்பம் வராதிருக்க உலக அளவில் பயன்படுத்தப்படும் பொது குறியீடுகளை பயன்படுத்தலாம். அடுத்து உயர்கணித நூல்களை மொழிபெயர்த்தல். ஆங்கிலத்தில் உள்ள உயர்கணித நூல்களில் முக்கியமானவற்றை தமிழில் மொழிபெயர்ப்பது அவசியம். கணிதத்திலும் தமிழிலும் புலமை பெற்ற அறிஞர்களை கொண்டு இப்பணியை செய்ய வேண்டும். கணித இளங்கலை பட்டப்படிப்பை தமிழில் முடிக்கும் வாய்ப்பு பல பல்கலைக்கழகங்களில் 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. அதற்கென்று மொழிபெயர்க்கப்பட்ட பல கணித நூல்கள் இப்போது பயனற்ற நிலையில் உள்ளன. அவற்றை மெருகூட்டி புதுப்பித்து வெளியிடலாம். அடுத்து 3வதாக தமிழில் கணித இதழ்கள் வெளிக்கொணர்தல். கணிதத்துக்கென்றே தமிழில் பொது இதழ்கள் மற்றும் ஆய்வேடுகளை வெளிக்கொணர முயற்சி எடுப்பது நல்லது. இவ்விதழ்களில் வெளிவரும் கட்டுரைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிடவும் ஆங்கிலத்தில் வெளிவரும் முக்கிய ஆய்வு கட்டுரைகளை தமிழில் மொழிபெயர்த்து இவ்விதழ்களில் வெளியிடவும் முயற்சி எடுக்க வேண்டும். உலக அளவில் கணிதத்துடன் இயைந்து தமிழும் பயணிக்க இவை உதவும். இது இந்த கணிதத்தில் தமிழில் இந்த கணித ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு வசதியாக என்னென்ன செய்யலாம் என்பதற்கான ஒரு மேலோட்டமான பார்வையாக இக்கட்டுரையை சமர்ப்பிக்கிறேன். நன்றி. அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். தமிழில் கணிதம் கற்பிக்கப்பட வேண்டும், தமிழிலே நூல்கள் கணித நூல்கள் வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்துள்ளார். இருந்தாலும் என்னுடைய ஒரு சின்ன கருத்து, தமிழில் நூல்கள் எழுதலாம், தமிழிலே கணிதங்களை கொண்டு வரலாம். ஆனால் அதை பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்களுக்கு தமிழில் முதலில் பயிற்சி அளிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எவ்வளோ தூரம் சொல்லிக் கொடுத்தாலும் அவர் திரும்ப போய் இங்கிலீஷில் பேசினார்னா அது ஒரு பயனும் இல்லை. இருந்தாலும் இந்த முயற்சி உண்மையிலே ஒரு நல்ல ஒரு திட்டம். இப்பொழுது நீங்கள் பத்திரிகைகளில் பார்த்திருப்பீர்கள், இன்ஜினியரிங் படிப்புகளும் தமிழிலே வரப்போகின்றன. அதற்கான ஆயத்தங்கள் கல்வி அமைச்சர் மேற்கொண்டுள்ளார். இருந்தாலும் கணக்கு மட்டும் தமிழிலே நடத்த வேண்டும் என்பது உண்மையிலே நல்ல முயற்சி. இது கணக்கு மட்டும் பத்தாது, எல்லா துறைகளிலும் அறிவியல் சார்ந்த துறைகள் மற்றும் வணிகம் சார்ந்த துறைகள் எல்லாவற்றிலும் தமிழ் வந்தால்தான் அதுக்கு ஒரு யூஸ். இதுக்கு மட்டும் கணக்குக்கு மட்டும் தமிழை நடத்துவோம், விஞ்ஞானத்துக்கு இங்கிலீஷ்லேயே பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு உண்மையான முயற்சி இருக்காது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. பார்வையாளர்களின் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்யலாம். யாராவது? வணக்கம், நான் ஐயாசாமி. நான் சென்னையில் மின்னணு துறையில் பொறியாளராக இருக்கிறேன்.